பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சாத்துவார்கள். அன்னைக்கு ஆனான புருஷோத்தமனான ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் ஆட்டம் வேஷமிட்டு கொண்டு அவளுடைய ஆபரணங்கள் அவளுடைய கிரீடம் எல்லாமே அவளாட்டமே காலை குத்திட்டு கொண்டு பெண் அமருகிறா போலே அமர்ந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமா வேஷத்தோட இருப்பார். அன்றைய காலம் அப்படின்னு சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சேவை இன்னைக்கு இருக்கு. இந்த வருஷம் இப்ப நீங்க மார்கழி மாசம் போனா கூட அந்த சேவை சேவிச்சு விடலாம். ராமானுஷர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிஷ்யர்களில் தலைவர் கூரத்தாழ்வான்னு பேர். கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீ பராசர பட்டர்னு திருக்குமாரர். அவர் எப்பொழுதுமே நாச்சியார் பக்கம் ஸ்ரீரங்க நாச்சியார் மகாலட்சுமி பக்கமே தான் பேசுவார். பெருமாள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டார். நீ யாருன்னு கேட்டால் என் தாயாருக்கு கணவன் வரும். அவரை தந்தேன்னு சொல்ல மாட்டீரானால் உன் மோட கிட்டக்க நெருங்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ ரொம்ப சுதந்திரனா இருக்கு. யாரை பார்த்தாலும் கோபம். ராவணனை பார்த்தா கொல்லலாமா, சிசுபாலனை பார்த்தா கொல்லலாமா. ஏற்கனவே நானே ராவணன் சிசுபாலனா இருக்கேன். நான் வேற உம்ம முன்னாடி வந்து இருந்து வேண்டாம். எப்போது அனுகிரகம் புரியக்கூடிய மகாலட்சுமி பக்கத்திலே இருக்கிறேன் என்று அவளை பத்தியே பாடுவார், அவளை பத்தியே பேசுவார். இதை எப்படியானு மாத்தி ஒரு தரம் இவரை நம்மள கொண்டாட வைக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு ஆசை. அதுக்கு வாய்ப்பு வேண்டாமா? இந்த மார்கழி உற்சவத்தின் போது வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு அவர் வேஷம் கொண்டிருக்கார். நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொண்டிருக்கிறார். பட்டரே உள்ளவாரும் என்று கூட்டார். பட்டர் வந்தார். இப்ப என் தலையிலே இந்த திருவடி வரைக்கும் முழுக்க சேவியும் உம்ம நாச்சியாரை விட நான் எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு வேணும்னு அவரை பாட சொல்லி ஏற இறங்க பார்த்தார். எல்லாமே நன்றாக இருக்கிறது. திருக்கோலம் எல்லாம் நன்றா சாத்தின்னு இருக்கேன். கையை அழகா வச்சிருக்கேன். நாச்சியாராட்டமே இருக்கு. திருவடியை வச்சிருக்கிறது நாச்சியாராட்டம் இருக்கு. தோள்கள்லாம் அழகா அலங்காரம் பண்ணிருக்கேன். ஆனால் இழுக்கிறார் பாருங்க. இடி விழுந்தா போனே ஆனால் அப்பன்னா இவர் ஏதோ பெருசா சொல்ல போறாருன்னு அர்த்தம். அதை போல நம்பெருமாளுக்கு இவர் என்ன ஆனால் இழுக்கிறார், என்ன குறையன்னு கேட்டார். எல்லாம் நன்றாக இருக்கு. ஆனா கண்ணை பார்த்தா ஏதோ ஒட்ட வச்ச கண்ணாட்டம் இருக்கு. என் நாச்சியாருடைய கண்ணாட்டமே இது இல்லவே இல்லையே. ஏன் என்ன குறை கண்டீர் கண்ணிலேன்னு நம்பெருமாள் கேட்கிறார். அது 2 கண்ணு சந்திரனை போல குழுன்னு இருக்கும். நமக்கு ஒரு கண்ணு சூரியனாட்டம் வெப்பம், ஒரு கண்ணு சந்திரநாட்டம் குழுன்னு இருக்கு. ஒரு கண்ணு சூரியநாட்டம் இரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன் இவர்களுக்கு, விதுரன், சஞ்சயன், ஹனுமானுக்கு எல்லாம் இன்னொரு கண்ணு சந்திரநாட்டம். இப்படி 2 கண்கள் பகவானுக்கு. ஆனா பிராட்டிக்கோ 2 கண்களுமே சந்திரனை போல இருக்கிறதுனாலே அவள் கண்ணத்தான் சொல்லுவேன். இது புருஷ பார்வையா இருக்கு, பெண்ணு பார்வையா இல்ல. புருஷ பார்வைன்னா கோபமா தான் இருக்கும். இது எப்படி நீ சொல்றீர்னு நம்பெருமாளுக்கு எண்ணம். நான் சொல்லல, எங்க ஆஞ்சநேயர் மூதாதையர் எப்பவோ சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அவர் உனக்கும் அவளும் எல்லாத்திலையும் நிகர்னு சொல்லச்சே, கண்ணழகுக்கு மட்டும் சீதையை சொல்லிட்டு உன்னை விட்டாரா இல்லையா? அன்னிலே அந்த ஸ்லோகத்தை நாங்களும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் பெருமானே அழகுக்கு கண்ணழகுக்கு அவள் தான். அழகுன்னா வெறும் கண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அடியார்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அருட்பார்வை.